வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் தான். எடப்பாடிக்கு தொடர் தோல்வி காரணம் இதுதான் அப்படின்ற ஒரு கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கிறது. இதற்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதிவான ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா மே 4 எண்ணப்பட்டு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு தோல்வி உறுதி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கிறது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்புமணியும் வி.கே. சசிகலாவும் சொல்கிறாங்க. என்னங்க வி.கே. சசிகலாவுன்னா எதிரணியில் இருக்கிறாரு, அன்புமணி காரணம் காட்டுறீங்களே? ஆமாம், நிச்சயம் அன்புமணி தான். அதாவது 18 தொகுதி பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வகித்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா பாமகவினுடைய ஆதிக்கம் நிறைந்த தொகுதிகள் தான். இருப்பினும் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் இருவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க் என்பது ஸ்ப்ரிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்படின்னும் போது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% கூட அவருடைய அப்பாவுக்கு ஒரு 40% கூட கிட்டத்தட்ட ஓட் பேங்க் எப்படி இருந்தாலும் சிதறடிக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கொங்குவில் வி.கே. சசிகலா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிமுகவில் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் முன்னாள், அதாவது மாஜிக்கள் சொல்லுவாங்க இல்லையா, மாஜி எம்எல்ஏ எம்பிக்கள், அவங்கள பார்த்தீங்கன்னா கொங்குவில் பிரபலமான தொகுதிகளெலாம் நிற்க வச்சுக்கிறாங்க. எதற்கு நிற்க வச்சுக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லவிருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச ஓட்டுன்னுவாங்க இல்லையா, அது 5000-10,000 ஓட்டு, அந்த ஓட்டை மட்டும் பிரி, நான் மற்றதை பார்த்துக்கிறேன், இறங்கி நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வி.கே. சசிகலா ஒரு பக்கம் இறங்கியிருக்கிறாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விக்கு வழிவகுத்திருக்கிறார். காரணம் என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வி.கே. சசிகலா அவர்களை கூட்டணிக்கு அழைத்திருந்தால் இந்த பிரச்சனை என்பது கிடையாது. இல்லை, அன்புமணி தரப்பிலிருந்து ராமதாஸ் தரப்பு 2 தரப்பையும் கூட்டணிக்கு அழைத்திருக்கணும். அன்புமணி தரப்பு வரைக்கும் அழைத்தது எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று. இப்படி தொடர் தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னா எடப்பாடி தான் காரணம். காரணம் என்னென்னா, கூட்டணியை சரியாகவே பில்டு பண்ணல. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை சரியாக பில்டு பண்ணல, தேர்தல் வியூகங்களை சரிவர வகுக்கவில்லை. அப்போ இவருக்கு தலைமையே சரியில்லை அப்படின்ற ஒரு பிம்பம் இங்கே கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கடந்த தேர்தல் அப்போவே பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் எவ்வளோ பேசினார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோற்றுப்பட்டேனாரு. ஆனால் இந்த முறை திருப்பி அதே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு தான் அதிமுகவின் முன்னாள் மாஜிகள் நிறைய பேர் தேர்தலில் சந்திக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி தோத்தார், எம்ஆர் விஜயபாஸ்கர் தோத்தார், இப்படி ஏகபோகமான விஷயம் அதிமுகவில் நடைபெற்றிருக்கிறது. இந்த முறையும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் தொடர் தோல்வியிலிருந்து எடப்பாடி மீண்டு வருவாரா அப்படின்றத. நன்றி, வணக்கம்.